ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் லேண்ட் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நாட்டுக்கோழி சூப்புன்னு ஒரு காணொளி போட்டிருப்பேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. மீதி சிக்கனை நான் இரும்பு கடாயில் நாட்டுக்கோழி வறுவல் மாதிரி செஞ்சேன் பாருங்கள். அதில் போக மீதி எடுத்து வச்சுக்கிட்டு நாட்டுக்கோழி அந்த சிக்கன் செய்யக்கூடிய அந்த பவுடர் இருந்தது, அதில் ஒரு 3 ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு அந்த மிக்சியில் அரைச்சி வச்சா அந்த மசாலாவோட கலந்துக்கிட்டேன். இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு சிக்கனை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அது சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சதெல்லாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இரும்பு கடாய் நாட்டுக்கோழி வறுவல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கொத்தமல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு பரட்டு பட்டுட்டு நிறுத்திடுவேன். மறுபடியும் லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மறுபடியும் சூடு பண்ணிக்குவேன். ஏன்னா இப்போ இருந்தே ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்காக தான். இரும்பு சட்டியில் செய்த நாட்டுக்கோழி வறுவல் ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் லேண்ட் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடியது சால்ட் அண்ட் பெப்பர் ஹோட்டலில் ஆர்டர் போட்டு நான் ஒரு நாள் வாங்கினது. அதாவது அந்த ஒயிட் மட்டன் கிரேவி பண்ணோம் இல்லைங்களா, அன்னைக்கு கீ ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செட்டிநாடு சிக்கன், கீ ரைஸ், நான் இந்த 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டெலிவரி சார்ஜோட 510 ரூபா ஆச்சு. இதுதான் செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ஒயிட் மட்டன் கிரேவி வச்சுருக்கேன், கீ ரைஸ் வச்சுருக்கேன், நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். க்ரீன் லேண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்கலாம்.